வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம அட்டகாச சுவையான முட்டை ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. முட்டை சால்னா, எக் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இது ஒன்று வச்சாலே போதுங்க. காலையில் மத்தியானம் நைட்டு வரைக்கும் இது நல்லா வச்சுக்கலாங்க. நம்ம ரோட்டு கடை சால்னா மாதிரி அருமையான சூப்பராக இருக்கும். இது போல் ஒரு முறை செய்து நீங்கள் பழக்கம் பண்ணிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய தோணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ முதல்ல நம்ம முட்டை வேக வச்சுக்கலாம். எக்கு ஒரு 4 தண்ணியில் போட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு, டேபிள் சால்ட் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு இறக்கி வச்சிடலாம். இதில் இருக்கிற தோல்லாம் எடுத்துட்டு நடுவில் இதை போல் கத்தியில் அப்படி கிரிக்கலாங்க. அப்போ தான் அந்த குழம்பு, இந்த சால்னாலாம் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். ஒரு 4-5 பக்கம் இந்த போல் கீரை எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த சால்னாவுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் பார்க்கலாங்க. 1/4 கப் அளவு துருவின தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துப்போம். ஒரு தக்காளி, ஒரு 4 சின்ன வெங்காயம், இஞ்சி சின்ன பீஸு, 2 பூண்டு பல், அதெல்லாம் எடுத்துப்போங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு இந்த பொருள்லாம் போட்டு ஒவ்வொன்றா போட்டுட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. இது 2 நல்லா பொரிஞ்சதும் நம்ம சோம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க. இப்போ இதுவும் நல்லா வறுப்பட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு துருவி வச்சுருக்கிற தேங்காயும் போட்டு வதக்கிட்டு இறக்கி வச்சுருவாங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த சால்னாவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் மெலிசாக அரிஞ்சது 1, கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி 1 பொடியாக அரிஞ்சது அதையும் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வாங்க செய்ய தொடங்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு கருவேப்பிலை, கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் இப்படி சேஞ்ச் ஆகிற வரைக்கும் முதல்ல நல்லா வதக்கிப்போங்க. வதக்கிட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. தக்காளியும் ஓரளவு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், பிளெயின் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் போட்டுப்போங்க. கொரியாண்டர் பவுடர் போட்டுப்போம். இப்போ நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் போல் இது போல் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை இதில் ஊற்றிப்போங்க. இன்னும் கூட ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிட்டு இதில் ஊற்றிப்போம். நல்லா கலந்துருவோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு பார்த்து போட்டுட்டு கலந்துட்டு மூடி வச்சுருவாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இது பச்சை வாசனையும் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தோல் உரித்து வேக வச்சுருந்த முட்டை இது உள்ளே போட்டுருவோம். இது உள்ளேயும் நம்ம இந்த சாரெல்லாம் இறங்கணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் மேலே கொத்தமல்லி தழைகள்லாம் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். அருமையான முட்டை சால்னா, எக் கிரேவி தயாராகிடுச்சுங்க. நல்லா சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் அருமையாக இருக்கும். ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லாயிருக்குங்க. நம்ம ரோட்டு கடை உரம் விற்கிற நம்ம சால்னா மாதிரியே சூப்பர் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை இந்த முட்டை சால்னா இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.